ஒரு ஸ்டாக் எப்படி வாங்கணுங்கிறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஆனால் இந்த சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து அதை கன்சிடரேஷன் ரேஞ்சிலே இருந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் வாங்கினது. 2008 கிட்ட ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தபோது அசோக் லைலண்ட் 18 ரூபாய்க்கு இருந்தது. சரி, ஒரு 1800 ரூபாய்க்கு 400 ஷேர் சும்மா வாங்கினார். ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் பைஸ் எங்கள் அப்பா அது. அந்த 1800 ரூபா வந்து இன்னொரு போனஸ் போட்டது. 200 ஷேர் ஆச்சு. எங்கள் அப்பா போட்டது எவ்வளோ? 1800. இப்போ ₹6.75 இந்த வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போனா 200 ஷேருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1200 சொச்சம், 1300 வச்சுக்கோங்க. போட்டது 1800, கிடச்சது 1300. இதுக்கு முன்னாடியே எல்லா காசையும் எடுத்திருப்பார். 1300. இப்போ அந்த 200 ஷேர் 400 ஷேர் ஆகுது. ஒரு 4 வருஷம் கழிச்சு டிவிடெண்ட் கொடுத்தா கூட இந்த 6ங்கிறது 2400 ஆகிடும். நாங்கள் போட்டால் 1800. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நல்ல கம்பெனியாக இருந்தால் 10-15 வருஷம் வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன்.